ரூபாய்க்கு மளிகை பொருட்களா? பார்வையற்றவர்களை பெருமைப்படுத்திய நிறுவனம். கோவை மாநகரில தன்னுடைய முதல் கிளையை துவங்கின சாஸ்கோ நிறுவனம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, பொதுவா கடை திறப்பு விழாவிற்கு பிரபலங்களை அழைச்சு பப்ளிசிட்டி தேடுற இந்த காலத்துல பார்வையற்றவர்களை முதல் வாடிக்கையாளரா அழைச்சிட்டு போய் ஷாப்பிங் செய்ய அனுமதிச்சு நிகழ வச்சிருக்கு சாஸ்கோ நிறுவனம். கடை திறப்பு விழா அப்படின்னா இன்னைக்கு கலாச்சாரம் என்னன்னா பெரிய நடிகைகள், பெரிய அரசியல் பின்புலம் கொண்ட தொழிலதிபர்கள், இது மாதிரியான நிறைய நபர்கள் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு நம்முடைய கடையை மாற்றுத்திறனாளிகள் துவங்கி வச்சாங்க அப்படிங்கிறத நான் பெரிய மகிழ்ச்சியா பாக்குறேன். ஆற்றல் குறைபாடு இருந்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய சாதனையாக நான் மதிக்கிறேன். அதனால அந்த சாதனையாளர்கள் திறந்து வைத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மாற்றுத்திறனாளிகள் தான் இன்னைக்கு நம்ம திறந்து வச்சாங்க. ரூபாய்க்கு பர்ச்சேஸ் இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். மளிகை ஜாமான் வாங்க முடியாம கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆஃபரை சொல்லியிருந்தோம். அதுவும் சிறப்பாக போச்சு. பல லட்சங்கள் கோடிகள் செலவு செஞ்சு ஆடம்பர விழா எடுத்து கடைகளை துவங்குற இந்த காலத்துல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அழைச்சிட்டு வந்து முதல் வியாபாரத்தை துவங்கின சாஸ்கோ நிறுவனர் சையது முகமது அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.